ஏதோ ஒரு காரியத்துல நிந்தை அனுபவிச்சு கொண்டிருக்கலாம். இந்த ஒரு வேதனைய வாழ்க்கையில சிறையிருப்பாக இருக்கிறது. இது மற்றவங்களால நான் அந்த காயத்திலிருந்து விடுபட முடியல, அது என்னை அழிக்க முடியாத ஒரு நிந்தையாக இருக்கிறது. அந்த இடத்துல என்ன அந்த அற்புதம் நடந்தாதான், அவங்க சொல்ற மாதிரி இல்லைன்னு என்னை நான் நிரூபிக்கப்பட்டாதான், என்னை ஆசீர்வதித்தாதான் எனக்கு அந்த அற்புதம் நடந்தா என் நிந்தை மாறும் என்று நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் நிச்சயம் உங்க வாழ்க்கையிலையும் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் உங்க குடும்பத்திலையும் அந்த நிந்தையை ஆண்டவர் நீக்க போகிறார். நம்ம வாசிக்கிறோம் ஏசாயா 54வது அதிகாரத்துல 4வது வசனத்துல, பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை, நாணாதே நீ இலச்சை அடையாதே, நிந்தே இனி நினையாது இருப்பாய் என்று. அந்த வெட்கப்பட்டுருவனோ நீங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், நான் அந்த இடத்துல நிந்தை அவமானத்தை அனுபவிச்சிருவனோ, நான் வேதனைப்பட்டுருவனோ அப்படின்னு மற்றவங்க முன்பாக நான் கூனி குருவி நின்றுவனோ, இந்த காரியத்துல என் குடும்பத்துல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு வருமானத்துல மற்றவங்களோட நான் ஒரு அற்பமாக எண்ணப்படுகிறனே அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் அப்படி ஒரு நாள் உங்களை விட மாட்டார். சில நேரங்களில நம்ம வேதனையோடு கண்ணீரோடு இருக்கும்போது ஆண்டவர் இப்படி நம்மளை கைவிட்டுட்டாரே, நம்மளை விட்டு விலகிட்டாரோ, இப்போ உங்க முன்னாடிலாம் நான் கண்ணீர் வடிக்கிறேன் என்று நீங்க அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வேதனையின் நிந்தையினை நான் மாற்ற போறேன்.